திமுக முக்கியமான தேர்தல் வாக்குறுதியை மாதந்தோறும் மின் கணக்கீடு தொடர்ச்சியா வந்து பொதுமக்கள் சார்பிலையும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. மாதந்தோறும் தொடர்ச்சியான மின் கட்டணம் வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கிற நிலையில மாதந்தோறும் அந்த கணக்கீடு வந்து எப்போது ஸ்டார்ட் பண்ணும்? மின் வாரியத்தில் கொடுக்கப்பட்ட குறிப்பாக மாதம் கணக்கீடு என்பதை தொடர்ந்து ஒவ்வொரு வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற பொழுது இந்த வாக்குறுதிகளும் முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் நிறைவேற்றுவார்கள். 100 நாளே ஆகல சார், ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்களே நம்ம நிறைவு செய்யல. அதனால ஒவ்வொரு வாக்குறுதியாக நிறைவேற்றுகின்ற பொழுது எந்தெந்த வாக்குறுதி என்பதை கணக்கிட்டு முதலமைச்சர் அவர்கள் படிப்படியாக நிறைவேற்றி வருகிறார்கள். 4 மாதம் ஆயிருக்கு ஆட்சி பொறுப்பேற்று. ஆகையால வந்து இதுல நம்ம மாதாந்திர கணக்கீடு வருகின்ற பொழுது கணக்கெடுக்கக்கூடிய அந்த பணியாளருடைய எண்ணிக்கை 2 மடங்காகும். ஏற்கனவே 1,46,000 பணியிடங்கள்ல ஏறத்தாழ 56,000 பணியிடங்கள் மின் வாரியத்தில் காலியா இருக்கு. களத்திற்கு செல்லக்கூடியவங்க எல்லாம் 50% அளவிற்கு பணியிடங்கள் காலியா இருக்கு. நான் சட்டமன்றத்திலையும் சொன்னேன். ஆகையால வரக்கூடிய காலங்களில் தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட அனைத்து வாக்குறுதி 100% முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அந்த அடிப்படையில் நிச்சயமாக நீங்கள் சொல்லுகின்ற இந்த மாதாந்திர கணக்கில் எடுக்கக்கூடிய பணிகளும் விரைவாக முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள். 2 மாதத்திற்கு ஒரு முறை அந்த கணக்கெடுக்கக்கூடிய பணிகளை மாதத்திற்கு ஒரு முறை என்று மாற்றுகின்ற பொழுது இன்னும் நம் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டிய சூழலில் மின் வாரியம் இருக்கின்றன. ஏற்கனவே 1,59,000 கோடி கடனிலை மின்சார வாரியம் இருக்கின்றன. முதலமைச்சர் அவர்கள் அந்த மாதாந்திர கணக்கீடு என்பதை தேர்தல் வாக்குறுதியாக வழங்கியிருக்கிறார்கள். தேர்தலில் கொடுக்கப்பட்ட 505 வாக்குறுதிகள் 5 மாதத்தில் 202 வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். படிப்படியாக இந்த கோரிக்கை முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். வீடு வரைய கணக்கெடுக்கக்கூடிய பணியாளர்கள் நியமனம் செய்யணும். அந்த பணியாளர் நியமனம் செஞ்சா மாதாந்திர கணக்கீட நடைமுறை கொண்டு வருவதற்கு ஒரு வசதியா இருக்கும். 2 மாசத்துக்கு ஒரு கணக்கெடுக்கக்கூடிய அளவுக்கு தான் பணியாளர் இருக்காங்க. அந்த பணியாளர் நியமனம் செஞ்சுட்டா ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தக்கூடிய அந்த நடைமுறை வந்து நமக்கு பயனுள்ளதா இருக்காது. ஸ்மார்ட் மீட்டர் போடக்கூடிய பணிகள் நம்ம தொடங்கி இருக்கணும். விரைவில் வந்து டெண்டர் கோர இருக்கணும். அதனால வந்து அந்த பணிகள் நடைபெறுகின்ற பொழுது கணக்கெடுக்கக்கூடியவங்க நம்ம வேலை வாய்ப்பு எடுத்துட்டோம்னா இது ஒரு 2 வருஷத்துக்குள்ள முடிஞ்சிருக்கு ஸ்மார்ட் மீட்டர் அப்படின்னு கணக்கில் வச்சுக்கிட்டீங்கன்னா அதற்கு பிறகு அவங்களுக்கு என்ன வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் கொடுக்க முடியும். அதனால வந்து அந்த நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது நிச்சயமாக தேர்தல் வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் சார் 1.5 வருஷம் ஆயிருக்கு. 1.5 வருஷம் இருக்கு. இந்த 1.5 வருஷத்துல கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை முதலமைச்சர்கள் 80 விழுக்காட்டுக்கு மேல நிறைவேற்றிட்டாங்க. அதே போல 80 விழுக்காட்டுக்கு மேல நிறைவேற்றிட்டாங்க. அதனால வந்து அறிவிக்கப்பட்ட நிதி நிலைமைகள் இருக்கு, நிதி சுமைகள் இருக்கு. கணக்கெடுக்கக்கூடிய பணியாளருடைய எண்ணிக்கை குறைவா இருக்கு. 50 விழுக்காடு காலி பணியிடமா இருக்கு. ஒன்னு அந்த காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அல்லது இப்ப ஸ்மார்ட் மீட்டர் போடுவதற்காக இப்பொழுது டெண்டர் விடக்கூடிய பணிகளை தொடங்கி இருக்கின்றோம். ஸ்மார்ட் மீட்டர் போட்டுட்டா நீங்களே திருப்பி ஒரு கேள்வி கேட்பீங்க, இந்த கணக்கீட்டாளர்களுக்கு மாற்று பணி வழங்கப்படுமா என்ற கேள்வியை கேட்பீங்க. இரண்டுல எது முக்கியம் என்பதை கவனத்திலே கொண்டு விரைவில் நிச்சயமாக மாதாந்திர கணக்கீடு என்பது மின்சார வாரியம் முதலமைச்சருடைய வழிகாட்டின்படி நடைமுறைப்படுத்தப்படும். இன்னும் அதுக்கான டெண்டர் விட்டு நம்ம இறுதி செய்யப்பட்டு அதுக்காக சொல்லப்படும். ஸ்மார்ட் மீட்டர்ஸ் எல்லாம் வரணும் இல்லையா, அது வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வர முடியும். ஆட்சி நீடிக்கும், கவலைப்படாதீங்க. ஆட்சியில் நீங்க நினைக்கிற மாதிரி உடனே முடியாது. ஆட்சி நீடிக்கும், ஆட்சி நீடிக்கிறதுல கவலைப்படாதீங்க. அதனால நீங்க தைரியமாக இருக்கலாம், நிச்சயமா இருக்கலாம், கவலைப்படாம இருங்க. நிச்சயமா தேவை இருக்காது உங்களுடைய. மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கீடு செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தோம். 3 வருஷம் ஆட்சி அதாவது மாதந்தோறும் மின் கட்டணம் செய்வதற்கு மிக முக்கியமாக ஸ்மார்ட் மீட்டர்ஸ் தேவையாக இருக்கிறது. ஸ்மார்ட் மீட்டர்ஸ் ஒவ்வொரு வீடுகளுக்கும் அதை பொருத்தக்கூடிய நடவடிக்கைகளுக்கான ஒப்பந்த புள்ளிகள், கொள்முதலுக்கான ஒப்பந்த புள்ளிகள் இப்போது கோரப்பட்டு பல நிறுவனங்கள் தங்களுடைய விலைப்புள்ளிகளை தந்திருக்கிறார்கள். அந்த விலைப்புள்ளிகள் என்பது அரசின் மின் வாரியத்தினுடைய பரிசீலனையிலே இப்போது இருக்கிறது. அவற்றையெல்லாம் ஆராய்ந்து அந்த விலைப்புள்ளிகளினுடைய அடிப்படையில் அந்த ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்ட பிறகு அந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸினுடைய கொள்முதல் முடிந்து அவை நுகர்வோருக்கு அது பொருத்தப்பட்டதுக்கு பிறகு நிச்சயமாக இது அமலும். மாச கணக்கீடு எடுக்கணும்னா நமக்கு பணியாளர் தேவை. இப்போ நீங்க பணியாளர்கள் எடுத்து நியமனம் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மாற்று பணிகள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த அளவுக்கு அவ்வளவு பேருக்கு எடுத்துட்டு மாற்று பணிகள் கொடுக்க முடியாது. அதனால வந்து விரைவா ஸ்மார்ட் மீட்டர் போடுவதற்கான நடவடிக்கை மின்சார வாரியத்தின் மூலம் எடுக்கப்பட்டிருக்கிறது. விரைவா அந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட பிறகு உடனடியாக மாதாந்திர கணக்கீடு நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். சார், ஒரே ஒரு இறுதி கேள்வி சார். மாதந்தோறும் மின் கட்டணம் 4 வருஷம் ஆச்சு. 3வது அமைச்சரா நீங்க வந்திருக்கீங்க மின்சாரத்திற்கு. எப்போ நடைமுறை? அதாவது தமிழ்நாடு அரசுடைய நிதிநிலை எல்லோருக்கும் தெரியும். அந்த காலம் கணிக்கின்ற போது நடவடிக்கை எடுக்கும். தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட மாதந்தோறும் மின்சார இந்த ஆண்டு இதுக்கு ஸ்மார்ட் மீட்டர் அமைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்மார்ட் மீட்டர் அமைக்கப்பட்ட பிறகு அது செயல்படுத்துவது எளிதாக இருக்கும். எனக்கு ஏற்கனவே நடைமுறையில் 2 மாதத்துக்கு ஒரு முறையான அந்த திட்டம் இருக்கிறது. எனவே அது குறித்து ஸ்மார்ட் மீட்டர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட பிறகு நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கும். அதற்கான டெண்டர் போயிருக்கிறோம். டெண்டர் முடிவுற்று ஸ்மார்ட் மீட்டர் அமைக்கான பணி துவங்கப்படும்.